பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கூட்ட வேத பகுதி, அது யோவான் எழுதின முதலாம் நிருபம், அதில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1:7 அதன் முன்பகுதி. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, ஒளியில் நடப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார், கர்த்தர் நம்மளை அழைக்கிறார், இயேசுவானவர் நம்மளை அழைக்கிறார். ஒளியாகிய கிறிஸ்து அவர் வைத்திருக்கும் ஒளியிலே நடப்பதற்காக அவர் நம்மளை அழைக்கிறார். அப்படி நடக்கும்போது நமக்கு ஒரு மேன்மையான காரியத்தை சொல்லுகிறார். என்ன பாருங்க, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர்னா நீங்களும் நானும் கிடையாது, இயேசுவாகிய இயேசு கிறிஸ்துவும் நாமும் நீங்களும் இயேசுவும் நானும் ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாக இருப்போம். அதுதான் அதுல சொல்லப்படுகிறது. நம்மளும் நீங்களும் நானும் ஐக்கியமா இருப்பதை பற்றி சொல்லப்படவில்லை. அது வந்து இல்ல, ஆனா முதலான ஐக்கியம் எங்க இருக்கும்னா இயேசுவுடன் நமக்குள்ள ஐக்கியம். இப்ப இயேசுவாகிய ஒளியிலே நம்ம நடக்கும் பொழுது, அதான் வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியானிய கிறிஸ்து, வெளிச்சம் உண்டா கிடவுது அப்படின்னு ஆதியாகமத்திலே பாக்குறோம். நம்ம அந்த வெளிச்சம் உண்டானோன்னு பூமி வெறுமையுமா இருந்தது, ஒழுங்கின்மையா இருந்தது. அந்த வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது என்ன சரியாச்சு, என்ன வந்து சரியாக்கினது என்றால் வெளிச்சம் வந்து சரிப்படுத்தியது, அந்த ஒழுங்கின்மை விலகியது, இருளான காரியங்கள் விலகியது, வெறுமையான காரியங்கள் விலகியது. அதே போல நம்ம தேவ வெளிச்சத்தில் தேவ ஒளியில் நடக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளே ஒரு சில நேரத்துல இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஐயோ இதெல்லாம் செஞ்சுட்டோமேடா அப்படின்னு நம்மளே நாமே முந்துக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. வாலிப வயதுல நம்ம இஷ்டத்துக்கு நடந்திருப்போம், பேசியிருப்போம், ஜாலின்ற நிறைய காரியங்கள் செய்திருப்போம். ஆனா இன்னைக்கு உட்காந்து யோசிச்சு பாருங்க, இப்படி இல்லாம நம்ம நடந்தோம் அப்படின்னு நமக்கே நம்மளை கண்டா ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும். அப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தாண்டி வந்திருக்கிறோம். ஆனா இயேசுவாகிய ஒளியிலே நம்ம நடக்கும் பொழுது சகலமும் நீங்கிவிடும், சகல பாவமும் நீங்கிவிடும், சகல காரியமும் நீங்கிவிடும். ஒளியிலே நடக்கும்போது அவரோட ஐக்கியமாக இருப்போம். அவரோட ஐக்கியப்படுவது எப்படின்னா முழு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஒவ்வொரு வேத வசனம் நம்மளை குறித்து நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்காகனா ஒளியாகிய கிறிஸ்து, ஒளியாகிய தேவனிடத்தில் நம்ம வந்து சேர்வதற்கு. இருளில் இருப்பது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம், கொஞ்சம் கூட பிரியம் இல்லாத காரியம். தேவ ஒளியிலே நம்ம நடப்பதற்காக கர்த்தர் நம்ம அழைத்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் நான் சரியா தானே இருக்கேன்னு நினைக்கிறோமா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், சரியா இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னும் தேவ ஒளி நடப்பதற்காக நம்ம ஆயத்தமாவோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் காரியங்களை புரிந்து கொண்டு, தேவன் நமக்கு வைத்திருக்கும் அடையாள அற்புதங்களை பெற்றுக்கொண்டு நாம் நடப்பதற்காக தேவ ஒளியிலே நடப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். ஆனாதான் அழகா சொல்லுகிறது பாருங்க, அவர் ஒளியில் இருப்பது போல நாம ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப குமாரனா இயேசு கிறிஸ்துவன் ஐக்கியப்படுவதை எப்படின்னா முழு வேதம் சொல்லி கொடுக்கிறது. அதே நம்ம படிப்போம், அதே தியானிப்போம். நான் எப்படி என்னுடைய காரியங்களை தேவனிடத்தில் கொடுப்பது, தேவனிடத்தில் எப்படி நான் ஐக்கியமாவது, தேவ ஒளியை நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு முழு வேதம் நம்ம சொல்லி கொடுக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, மறுபடியும் ஒரு சில வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசுடன் ஐக்கியப்பட்டிருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அவனே நாங்களும் ஒவ்வொரு ஒளியிலே நடந்து உம்மோடு ஐக்கியப்பட்டு இருப்பதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாமனே தேவ ஒளியிலே நடந்து நீர் ஒளியில் இருப்பது போல நாங்களும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் மொழியிலே, நீர் எங்களுக்கு காட்டும் மொழியிலே நடந்து உம்மோடு ஐக்கியப்பட்டு இருக்க முடிவெடுக்கிறோம் அப்பா. ஏஸ்தாபனே உமது ஒளியை விட்டு நாங்கள் விலகி போகிவிட்டு அதுபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை முதுகத்தை தெரிகிறோம் அப்பா. குடும்பத்தில் பலவீனப்பட்டிருப்பவர்களை முதுகத்தை தெரிகிறோம் அப்பா. பலப்படுத்தும் அப்பா, ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மாமா கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.